முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு ஆதரவாகவே அம்னோ இன்று வரையும் துணை நிற்பதாக அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுகி தெரிவித்துள்ளார். இம்மாதம் நடைபெறவிருக்கும் அம்னோ பேராளர் மாநாட்டில் அம்னோவின் மாவட்ட கிளைகளிடமிருந்து நஜீப்பிற்கு ஆதரவாக பல தீர்மானங்கள் முன்மொழியப்படவிருப்பதாகவும் இது நஜீப்பிற்கு அம்னோ பக்க பலமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதாகவும் டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுகி தெரிவித்தார். நஜீப் முன்னாள் பிரதமர், அம்னோவின் முன்னாள் தலைவர் மட்டுமல்ல, அவர் புதிய அம்னோவின் வழிகாட்டி. நஜீப்பை பாதுகாக்கும் பொறுப்பும் கடமையும் அம்னோவுக்கு உள்ளது என்று டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுகி தெரிவித்தார். மலேசியாவில் மொத்தம் 191 அம்னோ மாவட்ட கிளைகள் உள்ளன. இதுவரையில் நஜீப்பிற்கு ஆதரவாக 175 மாவட்ட கிளைகளில் இருந்து மொத்தம் 662 ஆதரவு கடிதங்களை அம்னோ பெற்றிருப்பதாகவும் இது தொடர்பான தீர்மானத்தை அம்னோ தேசிய பேராளர் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் என்றும் டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுகி தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் உள்ள அம்னோ மாவட்ட தலைவர்களும் அவர்களின் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக வழங்குவதன் மூலம் நஜீப்பிற்கு அம்னோ எந்த அளவிற்கு ஆதரவுடன் செயல்படுகிறது என்பது நாட்டு மக்களுக்கும் நஜீப்பை எதிர்ப்பவர்களுக்கும் தெரியும் என்று டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுகி தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப்பின் விவகாரத்தில் அம்னோ கோழைத்தனமாக இருப்பதாகவும் இதுநாள் வரை நஜீப்பை ஏமாற்றிய அம்னோ இந்த அம்னோ மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி நஜீப்பை பாதுகாப்பதாக போலி நாடகம் ஆட விரும்புவதாகவும் சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் முகமது சயீத் இப்ராஹிம் தெரிவித்தார். நஜீப்பிற்கு ஆதரவாக அம்னோ இருக்கிறது என்பதை நிரூபிக்க அம்னோ பேராளர் மாநாடு வரையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், அன்வாரிடம் நேரடியாக பேச தைரியம் இல்லாத அம்னோ என்ன செய்தாலும் அது போலியான நடவடிக்கையாகவே கருதப்படும் என்று கூறினார். நஜீப்பின் முழு அரச மன்னிப்பை பிரதமர் எனும் முறையில் அமைச்சரவை மாமன்னருக்கு பரிந்துரைக்க வேண்டும். அம்னோ ஆட்சியில் இருந்தாலும் அது அரசியல் கட்சி மட்டுமே என முகமது சயீத் இப்ராஹிம் தெரிவித்தார். அம்னோ அதன் உறுப்பினர்களிடம் நேர்மையாக இல்லை. உறுப்பினர்களை வைத்து அம்னோ போலியான நம்பிக்கை நாடகத்தை ஆடுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். தாமும் அம்னோக்காரன்தான். இப்போது தான் புகித் தமன்சரா அம்னோவின் உறுப்பினர்தான். அமைச்சராக தாம் இருந்த காலத்தில் தாம் அம்னோக்காரன்தான். ஆனால் இப்போது அம்னோ நேரத்தை வீணாக்குகிறது. அம்னோ பேராளர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவதால் நஜீப்பிற்கு எதுவும் ஆகாது. அன்வார் பிரதமராக இருக்கும் வரையில் நஜீப் சிறையில்தான் இருப்பார். அன்வார் சும்மா விட மாட்டார். நஜீப்பை பழிவாங்குவதிலிருந்து அன்வார் பின்வாங்க மாட்டார் என்று முகமது சயீத் இப்ராஹிம் கடுமையாக சாடினார். சிரம்பானில் பாரங்கத்தியுடன் கைகலப்பில் ஈடுபட்ட ஒரு கும்பலைச் சேர்ந்த 6 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருந்த நிலையில் நேற்று போர்டிக்சன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர்கள் 6 பேரும் குற்றமற்றவர்கள் என வாதிட்டு நீதிமன்ற விசாரணையுடன் ஜாமீன் கோரினர். கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி போர்டிக்சனில் உள்ள வணிக கடையின் முன் 3 உள்ளூர் ஆடவர்களை 6 பேர் கொண்ட கும்பல் பாராங்கத்தியால் சரமாரியாக தாக்கினர். முதற்கட்ட விசாரணையில் 21 முதல் 31 வயதுடைய 6 உள்ளூர் இளைஞர்களை காவல்துறையினர் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 சகோதரர்கள் என்றும் அனைவரும் லுகூட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. நேற்று போர்டிக்சன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதி முதல் குற்றத்திற்கு தலா 8000 ரிங்கிட்டும் அடுத்த குற்றத்திற்கு தலா 3000 ரிங்கிட்டும் ஜாமீன் வழங்கியதுடன் அடுத்த நீதிமன்ற விசாரணையை பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சம்பவத்தில் படுகாயமடைந்த 30 முதல் 36 வயதுடைய மூவரும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் ரவாங் அருகில் லாரியின் பின்னால் மோதி பயணிகள் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 2 ஓட்டுநர்களும் 3 பயணிகளும் படுகாயம் அடைந்ததுடன் பேருந்தில் இருந்த மேலும் 38 பேர் சிராய்ப்பு காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இன்று அதிகாலை 5:24 மணிக்கு இந்த விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு மீட்புத்துறை அதிகாரிகளுடன் விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்லாங்கூரில் இருந்து பினாங்கு நோக்கி சென்ற பேருந்து இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த பயணிகள் பேருந்து லாரியின் பின்னால் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் லாரி ஓட்டுநர்களும் பயணிகளும் இடிபாடுகளில் சிக்கியதால் மீட்பு பணி தாமதமடைந்தாலும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அமாட் முக்லிஸ் முக்தார் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார்.
பகாங்கில் உள்ள சுற்றுலா கடற்கரையில் அழுகிய நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பகாங் பெக்கானில் உள்ள பந்தாய் லஜந்தா கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் அழுகிய நிலையில் உடலை கண்டதும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததாக பெக்கான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜைடி மாட்ஸின் தெரிவித்தார். உடல் பாகங்கள் சிதைந்து அழுகிய நிலையில் இருந்ததாகவும் எந்தவோர் அடையாள ஆவணங்களும் இல்லாததால் உடலின் பாலினம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றும் ஜைடி மாட்ஸின் தெரிவித்தார். நேற்று காலை 10 மணிக்கு மீட்கப்பட்ட உடலின் சில பகுதிகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பதாகவும் சம்பவ இடத்தில் எந்தவொரு குற்றச் சம்பவங்களுக்கான அடையாளமும் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார். முதற்கட்ட விசாரணைக்காக உடலை பெக்கான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் மேல் அதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் அவர் கூறினார். பரிகாத்தான் கூட்டணியின் தலைவர் பொறுப்பிலிருந்து தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் விலகியதை தொடர்ந்து அடுத்த தலைவர் யார் என்பது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் குறிப்பிட்ட கட்சியில் இருந்து தலைவர் நியமிக்கப்படுவார் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிவதாக பரிகாத்தான் கூட்டணி கட்சியான கராகான் கட்சியின் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். முஹிதீனுக்கு பதிலாக யார் தலைவராக வந்தாலும் அவர்கள் கூட்டணி கட்சிகளில் இருந்து வர வேண்டும் என்பதை மட்டுமே தாம் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் மகாதீர் பரிகாத்தான் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்கிற கருத்துகள் வெளியானதும் கராகானிடமிருந்து வெளிப்படையாக எதிர்ப்புகள் கிளம்பியது உண்மைதான் என்று டாக்டர் டொமினிக் லாவ் ஒப்புக்கொண்டார். மகாதீருக்கு நாங்கள் எதிரி இல்லை, ஆனால் பரிகாத்தான் கூட்டணி கட்சிகளில் தலைமைத்துவமிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் அவர்களில் ஒருவர் பரிகாத்தானை வழிநடத்த வேண்டும் என்று அவர் கூறினார். அடுத்த பொதுத் தேர்தலில் பரிகாத்தான் கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் இப்போது அதிகரித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பல்லின மக்கள், குறிப்பாக மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் ஆதரவையும் பெற்றவர் பரிகாத்தான் தலைவராக வேண்டும் என்று கராகான் தலைவரும் பரிகாத்தான் கூட்டணியின் உதவி தலைவருமான டாக்டர் டொமினிக் லாவ் தெரிவித்தார். காஜாங்கில் உள்ள தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 171 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதுடன் முறையான ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்திய 2 வெவ்வேறு நிறுவனத்திற்கும் தலா 15,000 ரிங்கிட் சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. காஜாங்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையிலும் செமினியில் உள்ள கட்டுமான பகுதியிலும் வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததும் இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. காஜாங்கிலும் செமினியிலும் உள்ள 2 பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 189 வெளிநாட்டினரும் 27 உள்ளூர்வாசிகளும் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் 29 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பங்களாதேஷ், மியான்மர், இந்தியா, நேபாள் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 171 பேர் எந்த ஒரு தொழிலாளர் ஆவணங்களையும் கொண்டிருக்காமல் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு சில வெளிநாட்டினர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்து வந்ததால் அவர்களுக்கு வெளிநாட்டு தொழிலாளர் உரிமத்தை நிறுவனம் வழங்கி இருப்பதாகவும் மற்றவர்கள் புதிய தொழிலாளர்கள் என்பதால் வெளிநாட்டு தொழிலாளர் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட 2 பகுதிகளுக்கும் ஒரே வெளிநாட்டு தொழிலாளர் நிறுவனம் தொழிலாளர்களை குத்தகைக்கு வழங்கி வருவதால் சம்பந்தப்பட்ட தொழிலாளர் நிறுவனத்தின் உரிமையாளரும் விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. தென்சீன கடல் வழியாக ஸ்லாங்கூரின் கிள்ளான் துறைமுகத்திற்குள் நுழைய முயன்ற மீன்பிடி படகை சோதனையிட்டதில் வெளிநாட்டினரும் உள்ளூர் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். நள்ளிரவு 12:35 மணிக்கு கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்துக்குரிய படகு கிள்ளான் துறைமுகத்திற்குள் நுழைந்ததும் படகை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில மரிடைம் கேப்டன் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார். தப்பிக்க முயன்ற மீன்பிடி படகை அதிகாலை 1 மணிக்கு சுற்றி வளைத்ததாகவும் படகில் இருந்த 22 முதல் 70 வயதுடைய 7 பெண்கள் 20 ஆண்கள் என மொத்தம் 27 வெளிநாட்டினரிடம் மலேசியாவுக்குள் நுழைவதற்கான எந்த ஓர் உரிமையும் இல்லாததால் உடனடியாக அவர்களை கைது செய்ததாகவும் அவர் கூறினார். அவர்களை சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கடத்த முயற்சித்த 32 வயது உள்ளூர் ஆடவரையும் கைது செய்திருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில மரைடைம் கேப்டன் அப்துல் முஹைமின் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.